சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்ன மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, எல் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே, எல் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை எத்தனை பாசம் என்பே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேன் ஐயா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? என்ன சுமந்ததை நான் மறப்பேனோ? என்ன சுமந்ததை நான் மறப்பேனோ? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே ராஜா, ராஜா உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா? உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாஷை என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாஷை என்பே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? அப்பா இதற்கு ஈடு என்ன தருவேனா? ராஜா இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம்முடைய ஜனங்களோடு பேசும். நான் சிறுகணும் உம்முடைய காயப்பட்ட பாதத்தில் விழுந்து கிடக்குகிறேன். என் அப்பனே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் இன்னைக்கு கன்வென்ஷன் உடனே கூட்டாங்க. ஏமாங்க என்ன பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் 10-20 நிமிஷத்துல முடிச்சுட்டு ஓடிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க, அப்படிதானே? சொல்லுங்க, தேவனிடத்தில் எனக்கு விடுதலை வேணும், சுகம் வேணும், ஆசீர்வாதம், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். ஆண்டவர் எனக்கு எதாகிலும் நான் எதிர்பார்க்கிறதை விரும்புகிறதை என் ஆண்டவர் இன்னைக்கு தரமாட்டாரா? இந்த 3 நாள் கூட்டங்களில என் தேவன் எனக்கு செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டு இருக்கிறார். நம்ம எதிர்பார்க்கிறதுலாம் உலகத்தினுடைய காரியங்கள், அநேக காரியங்கள், சுகம், பலன், நன்மை, ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய காரியம், குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள் வேணும். ஆண்டவரே சபையில என்னை பயன்படுத்தணும், கிருபைகள் வேணும், வரங்கள் வேணும், வல்லமை வேணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்திலே எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாண்டி அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு இடத்திலும் ஊழியர்களாகி எங்களிடத்திலும் ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். என்ன நம்புதலா நம்பலையா? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அவர் நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு தான் உங்களை ரட்சித்தார், அதற்கு தான் உங்களை மீட்டெடுத்தார், அதுக்கு தான் அபிஷேகம், அதற்கு தான் தேவனுடைய பிள்ளை, அதற்கு தான் ஒரு சபை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளை நம்பி தேவன் சில பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற உங்களிடத்தில் என்னத்தில் என்ன காரியம் தெரியுமா? அவர் எதிர்பார்க்கிறது சவுலுடைய ராஜ்யம் தாவீதிடத்திலே கடந்து போனது. நல்லா கவனிக்கணும். அம்மா ஒரு 2-3 காரியம் சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். பிரசங்கம் நான் தான் பைபிள் எடுத்துட்டு வரல பார்த்தீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். சவுலுடைய ராஜ்யம் தாவீதிடத்தில் போச்சு. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்காரு, சாத்தானுடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யமா உன்னை கொண்டு ஆக வேண்டும். புரியுதா புரியலையா? அல்லேலூயா. அதுக்கு தான் நம்பி எங்கள்கிட்ட இந்த பெரியமான பொறுப்பை பூரா கொடுத்துருக்கிறார். ஊழியக்காரங்களாக எங்கிடத்துல பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என் ராஜ்யமா மாற்று, இது பிசாசுடைய ராஜ்யமா இருக்கிறது, அவனுடைய ராஜ்யமா இருக்கிறது, அவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான், பாவத்திலே தள்ளி கொண்டிருக்கிறான், நரகத்துக்கு ஆளை சேர்க்கிறான். ஆனால் நீங்களோ என்னுடைய ராஜ்யத்தை இதே இடத்துல ஸ்தாபிக்கும்படியாய் நான் உங்களை தெரிந்தெடுத்து, உங்களை வேறுபிரித்து, உங்களை அதற்காகவே ஸ்தானாதிபதியாய், உங்களை போரகனாய், உங்களுடைய ஊழியக்காரனாய், உன்னை விசுவாசியாய் நான் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். அம்மா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத என்ன ஆண்டவர் நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காருன்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன உண்மையுள்ள மகன் என்று சொல்லி இந்த கனமான ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அங்க கூட்டம் போட்டுறோம், அங்க கூட்டம். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படாத ஒருவன் வரமாட்டானா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொண்டு வர முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க மாட்டாமா? என்ன நம்பி கொடுத்துட்டாரு, என்ன நம்பி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துட்டாரு, என்ன நம்பி தேவன் இருக்கிறாரு. பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே செய்யப்படும் என்று சொன்னாரே. ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும். அதற்காக தானே நம்மளை சபையை வைத்திருக்கிறார், அதற்காக தானே ஊழியக்காரர், அதற்கு தானே அபிஷேகம், அதற்கு தானே தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார், அதற்கு தானே தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா 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 சொல்லுங்கம்மா. ஆமா ஸ்தோத்திரிக்கிறோம். சவுலுடைய ராஜ்யத்தை எப்படி தாவீதிடத்திலே வந்தது? அல்லேலூயா. அதே போல சாத்தானுடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய ராஜ்யமா, தேவனுடைய ராஜ்யமாய், பரலோக ராஜ்யமாய், சமாதானமான ராஜ்யமாய் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை மாத்திர ஒரு 3-4 காரியத்தை சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எழும்ப வேண்டும், தேவனுக்காக எழும்ப வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை, உங்க கிட்ட என்ன எதிர்பார்த்து இங்க வந்திருக்கிறாரு அதை உங்களிடத்திலே நீங்கள் மனப்பூர்வமாய் இன்னைக்கு கர்த்தருக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற, இதுவரை ஆண்டவர் நான் எதிர்பார்த்த என் காரியத்தை இன்னைக்கு உம்முடைய எதிர்பார்ப்பை உம்முடைய மகன் மூலமா நான் தெரிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு நான் ஒரு காரணமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், என்னை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், என்னை ஆண்டவர் அபிஷேகம் என்ற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் வரங்களை வெளிப்படுத்த வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை வெளிப்படுத்த வேண்டும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள அனல் கொண்டு பிரகாசிக்க, அனைவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள, அனைவரை இழுத்துக் கொள்ள, என்னை கொண்டு பரலோகம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை கொண்டு என்ன செய்யணும்? பரலோகம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. எனக்கெல்லாம் ஆசை அதுதான். பரலோகம் என்ன குறித்து என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஆமென் ஆமென். உலகம் சந்தோஷப்படுதோ இல்லையோ, சொந்த பொண்டாட்டி சந்தோஷப்படுதானா இல்லையோ, புருஷன் சந்தோஷப்படுதானா இல்லையோ, பிள்ளைகள் சந்தோஷப்படுதோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நம்மளை குறித்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. தாவீதை குறித்து தேவன் மிகுந்த சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். சவுலை ராஜாவாக ஆக்கினதற்காக மிகுந்த வேதனைப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி, அல்லேலூயா கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சாமுவேலிடத்தில் சொன்னார், அவனை தேடி ஒருத்தன் வருகிறான், என் ஜனங்களோ ராஜா இல்லை என்று வேதனைப்படுகிறார்கள், அழுகிறார்கள். எனவே அவனை என்ன செய்ய? குப்பி அபிஷேகத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணி என்று சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆனால் சவுல் கீழ்ப்படியாமல் போன போது ஆண்டவராகிய தேவன் சவுலை தள்ளும்படியாக, தாவீதை தெரிந்தெடுக்கும்படியாக, அம்மா கவனிங்க, தாவீதை தெரிந்தெடுக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம், தாவீதுடைய வீட்டுக்கு சாமுவேல் அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சவுல் தகப்பனுடைய கழுதையை தேடி போனா, அல்லேலூயா. ஆமா, 2 அபிஷேகம் இருக்கு. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமா, ஸ்தோத்திரம். போறான். அங்க போன போது ராஜா சொன்னாரு, இவன் என்ன செய், குப்பி அபிஷேகத்தை அவன் தலையில ஊத்தி, எண்ணெயை ஊத்தி இவனை என்ன செஞ்சிரு, சொல்லுங்க ஜோவா பண்ணி அனுப்பிட்டார். அவன் போனவன் ராஜா வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொன்னாரு, என் மகன் இருக்கிறான், நீ நேரம் அங்க போ, நீ போகும்போது சும்மா போகாத, கொம்பு அபிஷேக தைலத்தை உன்னுடைய கையிலே நிரப்பி கொண்டு போ. ஒன்னு குப்பி, மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட குப்பி. நல்லா கவனிக்கணும், சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சொல்லுங்க குப்பி அபிஷேகம். ஆனா தாவீது கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னது? கொம்பு அபிஷேகம். பலம் உள்ளது, தைரியம் உள்ளது, வைராக்கியம் உள்ளது, இதிலிருந்து நிற்கிறது, சத்துருவை ஓட ஓட விரட்டினவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு எந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கோம் நினைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுடைய வைராக்கியம் உனக்குள்ள இருந்தால், தேவனுக்கு எதையாவது செய்யணும் என்று நினைத்தால், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்றால், அது உன்னை கொண்டு வர வேண்டும் என்றால், என்னை கொண்டு வர வேண்டும் என்றால், ஊழியரை கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த தேசத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால், தாவீதை போல ஒரு ராஜாக்கள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும். கொம்பு அபிஷேகம் உள்ளவர்களாய், எல்லாவற்றையும் எதிர்த்திருக்கிறவர்களாய், போராட்டத்தை ஜெயிக்கிறவர்களாய், உலகத்தில் சத்துரை ஜெயிக்கிறவர்களாய், சத்துருடைய கிரிகளை அழிக்கிறவர்களாய், அமலேக்கியரை ஓட ஓட விரட்டி வெட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சவுலுடைய நிலைமை, அமலேக்கியன் கொண்டு போட்டான். பிசாசு, அமலேக்கியன் என்றால் பிசாசு கூட்டம், அவன் கொண்டுட்டு அவனை ஜெயிக்க முடியல. ஆனால் தாவீது அமலேக்கியனை ஓட ஓட விரட்டி 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 வெட்டி கொன்று அவ்வளவரையும் குவித்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? நீ உண்மையாகவே கொம்பு அபிஷேகம் பெற்றிருந்தா, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகித்து நிமிர்ந்து நின்று தேவனுக்குள்ளே வைராக்கியம் கொண்டு, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, எனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன், நான் செபிப்பேன், நான் போராடுவேன், என் ஆண்டவருக்காக நிற்பேன், என் ஆண்டவருக்காக நிற்பேன், நான் நிமிர்ந்து நிற்பேன், நான் வைராக்கியம் கொண்டு நிற்பேன், நான் எதிர்த்து நிற்பேன், நான் போராடி தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவேன். கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நம்பி இருக்காரு. கையை பிடிக்கல, கையை பிடிங்க. என்னமோ புருஷன் கையை பிடிச்ச மாதிரி ரொம்ப கவலைப்படுதில்ல. புருஷன் கையை பிடிக்கும் போது சந்தோஷமா பிடிச்சே கல்யாணம் முடியும் போது. அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் உங்கள் மூலமாய் வருவதாக. மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து என்ன பார்த்துலாம் சொல்லக்கூடாது, துப்பிறாருங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரங்க. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி தேவன் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணம் கட்டி பிள்ளை பெக்குது, பெத்துக்கூடாது, கட்டி கொடுக்க கட்டி கொடுக்க கட்டி கொடுக்க பேரம்பேத்தி, அது அல்ல, அதை விட பெரிய பரலோக பொறுப்பை கர்த்தர், ஒரு கனமான பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியல, புரியலையா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கொம்பு அபிஷேகம் பெற்றவர். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆண்டவர்ட்ட முழங்கால் போட்டு கேட்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என்னுடைய சாட்சியெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிரிச்சிருவீங்க. பாஸ்டர் மகேந்திரனுக்கு தெரியும், ஜேக்கப் பாஸ்டர் தெரியும், இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் படிக்காத ஒரு ஆளு, பயங்கரமான ரவுடி, சரியான குடியாரப்ப. ஆமா, எங்க அப்பா பெரிய பாஸ்டர், இடி முழக்கம். எங்க ஐயா போல பாஸ்டர் என்ன இல்லை, அவருக்கு தெரியும். அதான் அல்லேலூயா சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வெடிகுண்டு பிரசங்காரு, இடி முழக்க பிரசங்காரு. என்ன அவருக்கு ஒரு சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். ஒரே வார்த்தை வச்சிருவார் பைபிளை. ஆமா, தண்ணியை குடிச்சு குடிச்சு பேசினாருன்னா ஒரு ஆளு எந்திக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த மாவட்டத்தில் எல்லா இடத்திலும் 3 கன்வென்ஷன் பிரசங்கார். ஒன்று எங்க அப்பா டோனாவர் இஸ்ரவேல். அல்லேலூயா. ஆமா, 2 இன்னொரு பாச சொல்லுவாங்க. இவங்க 3 பேர் தான் பிரசங்க கன்வென்ஷன் இப்படி மேலே போட்டு பிரசங்கம் பண்ணதவங்க. அப்போலாம் பிரசங்காரே கிடையாது. இப்போ ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பிரசங்காரம் இருந்தாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு மோசமான ஆளு. பம்பாயில பெரிய ரவுடி, 22 பேர் அடியாள் வச்சிருந்தாங்க.
அல்லேலூயா. ஆமா, என்னமோ பைத்தியாரானங்க ஒதுங்கி இருக்கான், அந்த தாடியும் வயிறையும் பாரு லூசுன்னு நினைச்சிடறாங்க. அல்லேலூயா. நான் லூசு போல என்னை ஆக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு வெளியே காட்டக்கூடாது, எனக்கு விரும்பாது, அது எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. ஆமா, பார்க்க பைத்தியாரம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா தான் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கிறிஸ்துவுடைய வைராக்கியம் எனக்குள்ளே அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எங்க அப்பா அதிகமாக நேசித்தாரு. கடைசியில் சொன்னாரு, சாவம் முன்ன 2 நாளைக்கு முன்ன எல்லாம் நாசமா போய் தொலைஞ்சிருவேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. என்னை வயிற்றுல போட்டு வளர்த்தவர். ஏன்னா நான் அவரை போல அழகா கருப்பா இருக்கேன்னு. அல்லேலூயா. ஆமா, அழகா இருக்கேன் அப்படிதான் சொல்லுவாரு. என்னை போல என் பிள்ளை கருப்பா இருக்கு, நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கும்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்ன வளர்த்தாரு, வயிற்றுல போட்டு. அவர் எங்க அப்பா வயிறு இதோட பெருசு. என்ன அப்பா துற, எங்க அப்பா வயிறு எப்படியா, என்ன விட பெருசு. ஆனா ஆளு ஹைட்டு. ஆமா, இப்படி முறைச்சா போதும். ஆமா, இப்படி உங்களை பார்த்தா சரி இருக்கிற பியாயெல்லாம் கதர் அடிக்கும். அப்பா தடியா வந்துட்டாரு. ரோட்ல பீடி சுத்திக்கிட்டு இருப்பா. எங்க அப்பா இப்ப கன்வென்ஷன் முடிச்சு ராத்திரி வருவாரு. அப்ப விளக்க வச்சு சுத்துவா. அந்தால கடந்து ஆடுவா. வந்துட்டான் பாரு, பெரியவன் வந்துட்டான் பாரு, கடவுளுடைய பிள்ளை வந்துட்டான், நான் போறேன் அப்படின்னு தட்டெல்லாம் தூக்கி போட்டு ஆடுவாய். சரி நான் இப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்தினுடைய வல்லமை வேற. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கடைசியில் சொன்னாரு, நாசமா போயிருவல. என்னமா உங்களை தான் நாசமா சொல்லுங்க என்ன. அல்லேலூயா. ஆமா, நாசமா போயிருவேன். எனக்கு மிகுந்த வேதனை. எங்க அப்பா கடைசியில் சாக நேரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, தகப்பண்ட ஆசீர்வாதத்தை பெற. நான் சொல்லுங்க வாய்த்திறந்தே சாபத்தை வாங்கிட்டேனே. அல்லேலூயா. எங்க வீட்டில் 5 பேர், 3 பொட்டை 2 ஆம்பளை. ஆமென். யாரை சொல்லுதா? அல்லேலூயா. நான் கடைக்குட்டி, 5வது பையன். அதனால எங்க அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்தாரு. அல்லேலூயா. கொஞ்சம் சொல்லிக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நான் முடிச்சதை ஷார்ட்டாக முடிச்சதை. என் சாட்சினா ரொம்ப இருக்கு. ஆமா, கல்யாணம் கட்டி பொண்டாட்டி முடிய வெட்டி வேண்டான்னு அடிச்சு பத்தி 3 மாசம் வயிற்றுல பிள்ளையோடு. அந்த அக்கா அன்னைக்கு வரல, வாரேன்னா வரல. அல்லேலூயா. மறுபடியும் 1.5 வயசு அந்த பிள்ளை பிறந்து 1.5 வயசுக்கு பிறகு தான் சேர்த்தேன் என் பொண்டாட்டிய. நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 பிள்ளை பத்துச்சு அவளோட இருந்து. அதையும் சொல்லிடணும்ல, வேண்டான்னு சொன்ன பொண்டாட்டியோட. அல்லேலூயா. ஆக மொத்தம் 6 பிள்ளை, 5 பொட்ட பிள்ளை. சொல்லுங்க. ஆமா, ஒரு பையன். அல்லேலூயா. அவனும் ஆறேன்னா வரல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவு பயங்கரமான ரவுடியா இருந்தேன். கொண்டை இங்க கிடக்கும், முடி இந்த கொண்டை வந்து இங்க இப்படி கிடக்கும். அப்படி முடிய அப்படி ஆட்டுனா அப்படியே ஆடணும். பம்பாயில் தெருவில் நின்னாலே பயப்படுவாங்க. ஆனலக கப்பு 4-5 நேரம் வாங்கியிருக்கேன். உடம்புல அப்படி நிற்கும், மசில்ஸ் எல்லாம் துள்ளிக்கிட்டு இருக்கும். அங்கங்க காலு, கை, தொடை, கழுத்து. ஆமா, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஆணழகன் ஓட்டியில எல்லாம் பிரைஸ் வாங்கி அந்த அழகு இந்த செப்பை விரிக்கிறதுல, கை மசில்ஸில், ஷோல்டர் கழுத்தை மேலே ஏற்றுறதுல, தொடை அப்படியே சதங்க ஏறி ஏறி நிற்கும். அப்படி இப்படிதான் நிற்போம். நானும் என் மச்சனை ஒரு பையன். ஸ்தோத்திரம். எங்களை போய் எக்ஸசைஸ் செய்ய முடியாது. 10 முட்டையை குடிச்சிட்டு எங்கள் எக்ஸசைஸ்லும் போவேன். முடிஞ்ச உடனே 1/4 கிலோ கொண்ட கடலை ஊற போட்டுருவேன். அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிட்டு அதை சவச்சு அப்படியே உள்ளே இறக்கிடுவேன். அப்படிதான் காலையில் வேலைக்கு போயிடுவேன். சாயங்காலம் அங்கே போனோடனே விளையாட்டு. அதுக்கடுத்தால கராத்தே ஸ்கூலு அங்கே பக்கத்தில், அதையும் படித்து விளையாட்டு முறை மறுபடி சிலம்படி. நான் படியாத வித்தையே கிடையாது. ஏன்னாண்டா பம்பாயில் பெரிய ரவுடி ஆகணும். பெரிய பேப்பரில் என் பேப்பர்லாம் என்ன செய்யணும், நம்ம என் பேர் பேப்பரில் வரணும்னு சொல்லி தாராவியில் சோதரி இம்மாலை ஹோட்டல்கிட்ட இன்னைக்கும் கேளுங்க. ஆலங்குளம் ஜாமல் பிரசங்கார் முகம் ஒரு காக்கா போய் கடந்தான எப்படின்னு கேட்டு பாருங்க. அல்லேலூயா. ஒரு நாள் இப்போ பிரசங்கத்துக்கு போயிட்டு அங்கே போனேன். அவர் கண்ட உடனே என்ன சொன்னார், இன்னொன்று இருக்கியா உயிரோட, ஒருவேளை உன்னை கொல்லலையா அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாஸ்டர் ஆயிட்டா எங்க அப்பாவை போல பைபிளை பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டார். அப்பா உங்க அப்பா வந்து அழுவாருப்பா, குடியார பேர் ஆயிட்டானே, ரவுடி பேர் ஆயிட்டானே, ஐயோ இவன் மாட்டிக்கிறோம், என் பேர் போச்சே, புகழ் போச்சே என்று சொல்லி வேதனைப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. கொட்டு அடிக்கிறத தவிர ஒன்றும் தெரியாது, படிக்க தெரியாது, பைபிள் தெரியாது. அம்மா ஸ்தோத்திரம். ஆனா ஒன்னே ஒன்று அறிந்து கொண்டேன், என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எனக்கு வேணும்பா. ஆமே, நீ எனக்கு வேணும். என் ஊழியத்தை நான் ஒன்று நம்புதேன். உங்க அப்பா நம்ப போட, உங்க அம்மா நம்ப வேண்டாம், உன் பொண்டாட்டி நம்ப வேண்டாம். ஏம்மா தூங்காதங்க, சோறு ரெடியா இருக்கு, முடிக்க போறேன். அல்லேலூயா.
ஆமா, ஸ்தோத்திரம். நார்வேல இருந்து சமையல்காரர்கள் கொண்டு வந்து உங்களுக்கு சோர்விங்க வச்சிருக்கேன், நீங்க இப்படி பண்ணிதீங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களோட சமையல்காரெல்லாம் சரியில இருந்தா நார்வேல இருந்து கொண்டு வந்திருக்கிறேன். பாத்தீங்களா, அவரும் என் தடி தான் இருப்பாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்கம்மா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் ஊழியக்காரன் ஆன போது ஆண்டவரை எனக்குள்ள என்ன அபிஷேகம் தந்திருக்கிறேன் கேட்டேன். 7 நாள் உபவாசம் இருந்து கேட்டேன். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் உனக்குள்ள இருக்கிறது கொம்பு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. பொறாமை பிடிச்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொம்பு அபிஷேகத்தை கொடுத்திருக்கேன் ஆண்டவர் ஆண்டு சொன்னார். அல்லேலூயா. ஆமா, சோத்திரன். நீ ஓடிக்கிட்டே இருப்ப, நீ அனைவரை கர்த்தருக்குள் நடத்துவ, அநேக சபைகளை தட்டி எழுப்புவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் என்னை அப்படி நடத்தி, ஆண்டவராகிய தேவன் ஒன்றுக்கும் உதவாதவனை, குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டவனை, தள்ளப்பட்டவனை. அல்லேலூயா. எங்க அப்பா என்ன சபித்தாரு, அம்மா சபித்தாரு. சாவதுக்கு முந்தின அடுத்த நாள் நான் காலையில் 5 மணிக்கு போனா ராத்திரி சினிமாலாம் பார்த்துட்டு 3 ஷோ தொடர்ந்து பார்ப்பேன். பிரபு ரசிகர். ஆமா, அதான் சங்கிலி படத்துல அவனை போல கொண்ட வளர்க்கணும். சங்கிலி படத்தை பார்த்தா கொண்ட வளர்க்க ஆரம்பிச்சேன். உண்மை சொல்லிடணும்ல. பிரபு ரசிகன். பிரபு எனக்கு தோஸ்து. குஷ்பு. ஆமா, படம் ஷூட்டிங் வந்தா என்னை போன் அடிச்சிருவாங்க. ஆசிரியர் வந்துட்டேன், பிரபு அடிப்பாரு. நேரம் அங்க இருந்து போவோம் அங்க ஹோட்டலுக்கு, தமிழ்நாடு ஹோட்டல் திருச்செந்தூருக்கு. அங்க போய் அவரோட கூட பேசுவேன். இங்க இருந்து அல்வா அவருக்கு பிடிக்கும், திருநெல்வேலி அல்வா. குஷ்பு, பிரபு, ஆமா, டைரக்டர் பி வாசு, எனக்கு சண்டு மாஸ்டர், அந்த டான்ஸ் ஆடுவாள் பேர் நல்ல வரலட்சுமியா என்னது, இவங்களாம் நாங்கள் குறுப்பா அப்படி சேர்ல உட்காந்துருப்போம். உட்காந்து எல்லாத்துக்கும் அழுவா. நான் பிரபுக்கு வாயில ஊட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு எனக்கு அவருக்கு தோஸ்து. அவர் சொன்னாரு, ஒரு படத்துல ஒரு சண்டுக்கு வாயேன், என் கூட சண்டை போட அப்படின்னு சொன்னார். உன்னை பெரிய ஆளாக்குறேன், உன்னை காட்டுதே அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் வந்து திரையில காட்டணும், எங்க ஐயா தூக்குப்படி செத்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, திருச்செந்தூர்ல ஒரு படம் சண்டை, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சண்டை நடக்கு. உள்ள பாப்பா ஆசிரியர் உள்ள வந்து என்ன செய், உன் உடம்பு தான் நல்லா இருக்கு, இரும்பு கணக்க வச்சிருக்கிற, நல்ல கை ஜஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, வா வந்து சண்டை போட்டுனாரு. நான் சொன்னேன், ஐயா எங்க அப்பா செத்தே போயிடுவாரு. அல்லேலூயா. இங்க வந்துட்டே நினைச்சாலே செத்து போயிடுவாரு. அல்லேலூயா என்று சொல்லி அவ்வளவு துரோகியாய் துன்மார்க்கனாய் இருந்த என்னை என் ஆண்டவராகிய தேவன் தெரிந்தெடுத்து, அல்லேலூயா, என்னை நம்பி என்ன நம்பி என்ன நம்பி, அல்லேலூயா அல்லேலூயா, இந்த பூமியில என்னுடைய ராஜ்யத்தை என் பிள்ளை கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமாங்க, நம்மளை நம்பி இருக்கிறாருங்க. போதகர்லாம் நினைச்சுக்காங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஆண்டவருக்கு. அவர் யாரை நம்பல, நம்மளை நம்பி இருக்கிறார். எம்மா எம்மா ஊழியம் இருக்கா, நல்ல தரிசனமா, சொப்பனமா, தீர்க்க தரிசனமா, வல்லமை இழந்துட்டியா, உலகத்தினால, பிள்ளையினால, புருஷனால, கடனினால, பிரச்சனையினால தேவன் கொடுத்த வரத்தை இழந்துட்டியா, வல்லமை இழந்துட்டியா, அவர் உன்னை நம்பி கொடுத்த வரம், உனக்கு கொடுத்த கிருபை, உனக்கு கொடுத்த வல்லமை, உனக்கு கொடுத்த அபிஷேகம், தேவனுடைய ராஜ்யத்தை பூலோகத்தில் பிசாசுடைய ராஜ்யத்தை தள்ளி தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்கும்படியாய் ஆண்டவராகிய தேவன் உனக்குள்ளே அபிஷேகம், உனக்குள்ளே ரட்சிப்பு, உனக்குள்ளே வல்லமை, உனக்குள்ளே தேவ ஆவியானவர் கொடுத்து உன்னை நம்பி உனக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இழந்து போய் இருக்கிறாயா, இழந்துட்டியா, குடும்ப சூழ்நிலையை பார்த்து சோர்ந்துட்டியா, இருக்காத. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்னைக்கு என்ன அபிஷேகம் தான் கேட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை நம்பி தேவனுடைய ராஜ்யம் என்னை கொண்டு வரணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அந்த ஒண்ணு சொல்லிட்டு அந்த 2-3 காரியத்தை சொல்லி நான் மன்னிச்சிடும். மணியத்தனை இவங்கெல்லாம் கம்பல் பண்ணனால வந்து நிக்க. அல்லேலூயா. 9:50 ஆயிட்டா போச்சா, முடிஞ்சு போச்சு. அதான் சொன்ன இதுக்கு தான் நான் மாட்டேன்னு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதெல்லாம் நான் வெளியே போயிடுவேன். ஆனா அன்னைக்கு ஏறு ஏற இங்க என்ன பண்ணல, ஏறு ஏறு, உங்க அம்மாட்ட பேரு அங்க போயிரு, தூக்கிட்டு வந்துடுவேன். கம்முன்னு வரணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்போது நான் போயிட்டு நைட்டு வருவேன். ஆனா அன்னைக்கு போயிட்டு ரோட்டு வர போனேன். கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும். ஆண்டவர் சொன்னார் வீட்டுக்கு போகணும், உணர்த்தினார். நானும் ரவுடி குடியாரன். ஆண்டவர் பேசுவாரா? ஏன்னா எங்க அப்பா அடுத்த நாள் சாக போறாரு. நல்லா புரிஞ்சுக்காங்கம்மா. என்ன சபிச்சுட்டார் 3 நாளைக்கு முன்ன. நாசமா போயிருவேன், நான் சாக போறேன், உன்னாலதான் சாக போறேன் மேல இல்ல காக்கா போயல, இப்படிதான் சொன்னாரு. உன்னால சாக போறேன், நீ நல்லா இருக்க மாட்ட, என்ன வேதனைப்படுத்த, நான் ஊழியக்காரன். ஆமா, என்ன படுக்கையில வச்சுட்டிய,
ஆமா, திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை நான் சொல்லிட்டு போயிட்டேன். இதெல்லாம் ஒரு கண்டுக்கிடல, அப்போலாம் அது தெரியாது. போயிட்டு அப்படியே 10 மணிக்கு கரெக்டாக உள்ள போனேன். எங்கள் அண்ணன் பம்பாயில் எல்லாத்தையும் எங்கே வர சொல்லிட்டாரு. நான் சாக போகிறேன் நாளைக்கு, பிள்ளைகள்லாம் கூப்பிடுன்னு சொல்லிட்டார். ஆனால் நான் வந்து மனைவி சண்டை போட்டு அங்கே இருக்கா, பிள்ளை பெற்று 1.5 வயசு அந்த பிள்ளைக்கு. நான் போகலை, கூப்பிட போகலை. அவள் வீட்டுக்கு வந்தால் நான் பம்பாய் பார்த்து போயிடுவேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட. அதுக்காக வேற எவ்வளோ காதலிச்ச வச்சலாம் நினச்சிடாதாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை கண்டா எனக்கு வெறுப்பு. ஆமாம், ஜோம்னா வெட்டிக்கிட்டு மீச்சிடும், கட்டில் இருந்துட்டு ஒரே மிதி தான். ஆமாம், எங்கெல்லாம் வந்து சோமுதா, சோமுனா கோயிலுக்குள்ளே போயாமலா, இங்கே ரூமுக்குள்ளே என்ன இது கட்டிலில் வந்து உட்காந்து சோமிட்டு இருக்க. ஆமாம், அப்படி தான் அடிப்பேன். கரண்ட கால் வர முடி 3 தடவை வெட்டிட்டேன் கத்திரிக்கோள் வச்சு. ஆமாம், அவ்வளோ மோசமான ஆள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் கருப்பாக இருக்கிறதுனால எனக்கு பிள்ளை பூரம் சிவப்பாக இருக்கணும் தான் ஆண்டவர்கிட்ட காட்டுக்கிட்டேன். அதனால செபத்தை பொண்டாடி தேடி நார்வேல போய் கட்டிட்டு வந்தேன். அதையும் சொல்லணும்ல. அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்களா, என் உருவத்தில் என் சைஸில் ஒன்று கூட கிடையாது, கலரும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அம்மா கலரு, எல்லாமே சிவப்பு. ஆண்டவரே, நான் தான் கருப்பாக இருந்தேன், எனக்கு பொண்ணு எப்படியோ வெள்ளையில கொடுத்துட்டீரு, என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு அதே போல ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். வீட்டில் வாரேன், ஆண்டவர் நேரம் உள்ளே போகிறேன். எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்படி எங்கள் அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு கட்டில், முதுவை தடவிட்டு உள்ள அப்போ தான் போகிறான். போன உடனே, பால்ராஜி, எங்கள் அண்ணன் பேர் பால்ராஜி, இங்கே வா, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், என் மனசார ஆசீர்வதிக்க போகிறேன்னாரு. ஓ, இவ்வளோ கள்ளத்தனம் நமக்கு இருக்கோ. நேராக போனேன், முட்டங்கால் போட்டேன், என் தலையில் 2 கையை வச்சாரு. நீ ஆசீர்வாதமாக இருப்பல, நீ நல்லா இருப்பல, என் ஊழியத்தை செய்வல. நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரு நாளும் வரமாட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை தூக்கி கூட்டு வராரு. போய் உங்கள் அப்பா கிட்ட என்ன செய், எந்த வாயில சபித்தானோ அதே வாயில நான் ஆசீர்வாதத்தை வைக்க போறேன் உனக்கு. நான் உலகம் போட்டு அவர் சொல்லி எல்லாத்தையும் ஜோமணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தாரு. பய கெடுத்துட்டு, அயோக்கிய பேர நீ யார, காக்கா பேர நீ யார வந்து உலகம் போட்ட, என் மொபைல் மூத்தவன்ல நினைச்சேன், அவன்லாம் ஊழியத்தை செய்யணும், அவனை தானே ஆசீர்வதித்து போச்சே அப்படின்னா. உடனே எங்க அண்ணன் ஓடி வந்தான், அழுத உடனே எங்க அம்மா ஓடி வந்தாவ. எங்க அண்ணன் வந்தான், முழங்கால் போட்டான், முடிஞ்சு போனது. இனி நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஆமாங்க, யாக்கோபு ஈசா எப்படி நடந்ததோ அதே போல் நடந்து போச்சு. எங்கள் அண்ணன் அழுவுதான், நெஞ்சில் அடிக்கான். எப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எப்பா முடிஞ்சு போச்சு, தூரப்போ. எங்கள் அம்மா வந்து சொல்ல, எங்க பெரியவங்க மூத்த தலைவன் வீட்டுக்கு அவன் தாங்க ஊழி, பா தூரப்போ. ஆண்டவர் சொன்னார், அவன் தான் ஆண்டவர் தீர்மானம், அவனை தான் கர்த்தர் ஊழியான காரணம் வைக்க போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஏமாத்தி வாங்குறவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு ஒரு கர்த்தர் என்னை தேடி அடக்கம் பண்ணிட்டு 3 நாள் அடக்கம் பண்ணி போது கர்த்தர் என்னை பேசினார். ஆண்டவர் இறங்கி 3 மணி காலையில் ஆண்டவர் வந்தார். ஒரு சேரில் உட்காந்து, அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் அழுதுருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கிறேன். எங்கள் அப்பா செத்தவர், நான் என்ன செய்ய போகிறேன். ஆண்டவர் என் மனைவி போய் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டு. அவங்க வீட்டில் 14 பேர், பெரிய குடும்பம். ஆமாம், ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் வந்து மடி விட்டு வந்து அழுதுட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்து ஒரு கர்த்தர் பேசினார், இனி இந்த ஊழியத்தை நீ செய்வாய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, படிக்காத முட்டா ஆனாவுக்கு அச்சாரம் தெரியாது, பைபிளோதிக்கே தெரியாது ஐயா. என் கையெழுத்து, என் பேர் என்ன பேர்? ஆசீர். எத்தனை எழுத்து? 3 எழுத்து. கல்யாணத்துக்கு 3 மாதம் படித்தேன். அல்லேலூயா. சிரிக்க சொல்லலை, உண்மைக்கு என் வாழ்க்கையில். எங்கள் அப்பா சொன்னார், கையெழுத்து போடியான்னு. கை நாட்டு போடுறது என்னை கேவலப்படுத்திடாத, நார்வேல நான் தான் பெரிய ஊழியக்காரன், நான் கன்வென்ஷன் பிரசங்காரு, என்னை கெடுத்துடாத, அக்கா மாடு சொல்லி கொடுப்பான்னு கையை பிடிச்சி சி 3 எழுத்து. நான் இதுக்கு பட்ட பாடு 3 மாசமா எங்கள் அக்கா மாறிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே இல்லை என்னது, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நான் போய் சொல்ல நினைக்காதங்க, வேணா வந்து கேளுங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், குட்டி 3 வருஷமாக படித்தேன் பைபிள். குட்டி முழங்கால் நிற்பேன், 9 மணி நேரம் சபைக்குள்ளே இருப்பேன். 1 மணி நேரம் வேலை பைபிள் படிப்பேன், 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன், 1 மணி நேரம் பைபிள் படிப்பேன், 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன். தண்ணி 2 லிட்டர் தண்ணியை வச்சுட்டு குட்டி சாவியை பூட்டி வயிற்றில் வச்சுக்கிட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபித்து அப்படியே பைபிள் படித்து 3 வருஷம் தமிழ் படித்தேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் வாயுடைய வழியிலே நிற்காமலும் அந்த வசனம் சங்கீதத்தை படிக்க 6 மாதம் ஆச்சு எனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவராகிய தேவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு அநேக இடங்களில் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை, என்னுடைய நோக்கமெல்லாம் பிசாசனுடைய ராஜ்யத்தை விலக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் நம்மளை, உங்களை, என்னையும் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சவுலுடைய ராஜ்யம் தாவீதிடத்துல போவதற்கு காரணம் முதலாவது, ஏமா ஒன்று, பைபிள்லாம் எடுக்க வேண்டாம், முடிச்சிருந்தேன். 10 ஆயிட்டா? 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷத்துல 4 காரியத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். ஆமே, ஆமா, ஸ்தோத்திரம். ஒன்று, தாவீதிடத்தில் வந்து சேர்ந்தவர்கள் நாங்கள் உம்முடைய எலும்பும் தோளுமாய் இருப்போம். நல்லா கவனிக்கணும். 2வது, தேவனுடைய ஆவி பெற்ற மனுஷர்கள். 3வது, ஈட்டி அம்பு எரிகிறவர் கரெக்டா நோக்கி இது சத்துருதான் என்று ஆவியில நிறைவுறிந்து அந்த ஆவி மேல எவ்வி அவனை கொல்லுகிறவன் பகைஞனை. நல்லா புரிந்து கொள்ளணும். அடுத்தது, யோர்தான் பிரமித்து வரும் பொழுது அதை எதிர்த்து நீச்சல் அடித்து போகிறவர்கள். அடுத்தது, சிங்கத்தின் கெவிக்குள்ளே இருக்கிற அந்த சிங்கத்தை போய் நேரடியா உள்ள போய் அந்த சிங்கத்தினுடைய வாயை கிழித்து கொள்ளுகிறவர்கள். இந்த அலுவலாம் போட்டீங்கன்னா ராஜ்யம் இன்னைக்குள்ள வராது. ஆண்டவர் நம்பிக்கையெல்லாம் போச்சு, உங்க மேல என் மேல வச்ச நம்பிக்கை போயிடும். ஆமே, நாஞ்சான்குளமே, தெங்களமே, ஆலங்குளமே, ஓடமரிச்சானே, நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்களையும் நம்பிட்டார் அம்மா. உங்களை நம்பி இருக்கார. ஒன்று தூங்குது, ஒன்று வாய வாய பழக்கு, ஒன்று குறுக்கு வலிக்கு, ஒன்று கால பிறட்டுது. இந்த சப்பானிகள்லாம் வச்சு அன்னைக்கு அவன் தாவீது கூட இப்படி தான் சேர்ந்துச்சான். கடம்பட்டவன், நொந்தவன், நோக்காடினவன், கை போனவன், கால் போனவன், எம்மா எல்லாம் அப்படி தான் போய் கிடக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பல்லு போனது கடிக்க முடியாமல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களே வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை சாபிக்க போறேன்னு உங்க மேல நம்பி ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஆமா, இவர்களையும் நம்பி. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன்னா 11 மணி 12 மணி ஆகும். ஆமே. அப்ப முதலாவது, உம்முடைய எலும்பும் தோளும் அல்ல ஒட்டி கொள்ளுகிறவர்கள், உறுதி உள்ளவர்கள், ஸ்திரமாய் நிற்கிறவர்கள். ஆமா, வைத்த வெளி வந்தவனை அம்மா ஆண்டவரே கடவுளை இருக்கிறா போயிட்டீரா கேட்கிறவங்க அல்ல. மண்டகுத்து வந்துட்டா ஆண்டவரே மறந்துட்டீரு இல்ல, கடன் பட்டுட்டேன், ஆண்டவர் என்ன மாத்திரம் விட்டுட்டாரு. ஆனா பாரு பக்கத்து வீட்டுக்காரி எப்படி இருக்கா பாரு, நாசமா போவதுக்கு இல்லாம இப்படி சொல்லுது அதெல்லாம் கிடையாது. சொல்லுது போது நல்ல கவனிக்கணும். கிறிஸ்துவோடு எலும்பும் தோளா ஒட்டுனாங்க. அப்படி இருந்தா தான் சவுலை தள்ளி ராஜாவாய் தாவீதை அபிஷேகம் பண்ணது போல பிசாசுடைய ராஜ்யத்தை மாற்றுவதற்கு நம்ம அதற்கு ஒரு காரியமாய் என்ன செய்யணும்? தேவனோடு சொல்லுங்க நெருங்கி. ஆமே, எலும்பும் தோளும் எப்படி ஒட்டி இருந்தா ஒரு மனுஷி, அதே போல தேவனோடு உறவு சரியா இருக்கணும், உறுதியா இருக்கணும், ஒட்டி இருக்கணும், அவரோடு நெருங்கி இருக்கணும். விரிவு வரக்கூடாது, நெருக்கம் விசாலம் வரக்கூடாது, உள்ள அசுத்தம் வரக்கூடாது, பாவம் வரக்கூடாது, உலகம் வரக்கூடாது. தேவனோடு ஒட்டி இருக்கிறவர்கள் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ உலகத்தில் இருந்தாலும் தேவனோடு இசைந்து இருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. 2வது, தேவ ஆவி, அதான் சொன்னமில்ல, கொம்பு அபிஷேகம் பெற்றவர்கள் தான் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் தான் இந்த சிந்தையோடு ஓட முடியும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும், ராஜ்யத்தை கொண்டு வரணும், ராஜ்யத்தை கொண்டு வரணும். என்ன நம்பிட்டாரு, என்ன நம்பிட்டாரு, என்ன நம்பிட்டாரு. சாக்க பாஸ் இருக்காரா? இருப்பாரு. தூங்கி இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த அபிஷேகம், கொம்பு அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்களாமா. ஆமா, பிசாசை ஜெயிக்க ஒரே ஒரு அபிஷேகம், கொம்பு அபிஷேகம். கொம்புனா என்னது? கொம்பு என்னது? பலன். சத்துருவ குத்து தள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த விசுவாசத்துல வைராக்கியத்துல பிசாசை எதிர்த்து போராடணும். ஆமே. அல்லேலூயா. போராடுவீங்களா போராட மாட்டீங்களா? அவன் போராடி தானே நான் இந்த நிலைமைக்கு ஆயிருக்கேன். நான் அதை போராடுவேன். அல்லேலூயா சொல்லுகிறேன். அவன் தானே எனக்கு எடுத்துட்டான். ஐயோ, என்ன என்ன பாடுபடுத்துதான். ஏப்பா என்ன வழியெல்லாம் கொண்டு வரான், ஏப்பா என் சோர்வெல்லாம் கொண்டு வரான், என்னெல்லாம் கொண்டு வந்து என்னை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி பெற்றவர்கள் இன்றைக்கு தாவீதோடு சேர்ந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றால் சாத்தானுடைய ராஜ்யத்தை தள்ளி நாம் தேவனுடைய அபிஷேகத்தை, கொம்பு அபிஷேகம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, அம்மா நமக்குள்ள என்ன அபிஷேகம் வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா.
கும்பாபிஷேகம்னா எப்பவுமே நல்லா அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கணும். ஆமாம், ரக்க டத யாரு? அல்லேலூயா. அபிஷேகம் நிறைவு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், வைத்த வலிக்கா ஓ ரதா ரக்க டதான் வயிற்றுல 4 அடி அடிக்க சரியாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மண்டை குத்து வருதா, மண்டையில் அடி. அந்நிய பாஷை வேசி அடி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி பெற்றவர்கள். ஆமே. ஆமாம், சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாலும் சுவாந்து பண்ணுவேனே, அது எதுவும் வந்துடுனே போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றது ஆளுலாம் அங்கே தேவை கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர முடியாது. ஆமே. ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் வரணுமா அதையா சொல்லுங்க, நான் போகிறேன். இன்னும் கையோ வைத்திலே பின்னால் அறிவிக்கலாம் இஷ்டம் இல்லைன்னு எனக்கு. இல்லை பிசாசு ராஜ்யத்திலே இருந்து ஆள புரியல. தேவனுடைய ராஜ்யம் வரணும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? நான் போயிட்டு மீண்டும் வரப்போகிறேன். இனி வரப்போகிற எதுக்கு? பேய் விரட்டையா? சொல்லுங்க, எதுக்கு வரப்போறாரு? நோயை சுகப்படுத்தையா? ஒரே ஒரு நோக்கம், தன் மனவாட்டியான சபையை எடுத்துக்கொள்ள போறாரு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, இருக்கிற காலம் எம்மா வயசான அம்மா, ஏன் பாட்டிமாரா, ஏ தாயா, ஏன் அண்ணமாரா, ஏன் அக்காமாரா, ஏன் தங்கச்சிமாரா, ஏன் வாலிப தங்கச்சி, ஏன் வாலிப தம்பி, உனக்கு ஒரு நக்கலு கிண்டலா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை நம்பியிருக்காருப்பா. உன்னை நம்புதாருப்பா. உன் வீட்டில் யார் நம்பலையும், ஆனால் கர்த்தர் உன்னை நம்புதாரு. அல்லேலூயா. நான் ஒன்று கொண்டு என் ராஜ்யத்தை நான் கட்ட இந்த பூமியில கொண்டு வர போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்தரிக்கர். அடுத்தது என்னது? அம்பு எய்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது சத்துரு தான். இது பிசாசுடைய காரியம் தான். இதுதான் என்னை பலவீனப்படுத்துது. இதுதான் என்ன செய்யுது? பாவத்தை கொண்டு வருகிறது என்று சரியானவர்களை கண்டுபிடித்து அவனுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல யோர்தான் உலகம். தண்ணீர் என்றால் உலகம். வெள்ளம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்த்து அடிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், அடிச்சு போகணும், அது வெள்ளம் வரும். யோர்தான் பிரமித்து வந்தது. அதிலையும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தாவீதோடு இருந்தவர்கள் எதிர்த்து கடந்து போய் அதை ஜெயிப்பார்கள். அல்லே சத்துரு விரட்டுவாங்களாம், ஓட விரட்டுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தண்ணியில் அடிச்சுட்டு போனது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது சிங்க கவி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்துரு சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற அந்த சிங்க கொவைக்குள்ளே போய் படுத்திருக்கிறதற்குள்ளே போய் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சிங்கத்தினுடைய வாயை கிழித்து கொன்று இருப்பவர்கள். இன்னைக்கு நம்ம பிசாசை பார்த்து அறிந்து அந்த பிசாசோடு போராடணும். ஆமென். எதிர்த்து புருஷனோடே இருக்க முடியல. இன்னைக்கு அனைவருக்கும் பொண்டாட்டியே இருக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பயம் இருக்கா, அந்த பயில எதிர்க்க முடியல. பிள்ளையை பற்றி வச்சுக்கிட்டு, என் தங்கமே பொண்ணை என் செல்லமே, அது கொஞ்சம் வளர்ந்தோடனே ஏடா அப்பனை பற்றி உனக்கு அறிவு இருக்கால, ஏமலை பெத்த ஏழை, எனக்கு சொத்து வச்சிருக்கியா, சுகம் வச்சிருக்கியா, ஏதாவது வச்சிருக்கியால? ஆமே. ஆமின்னு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளை அல்லேலூயா ஏழை ஓலங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எங்கள் அப்பாட்டெல்லாம் நாங்கள் ஒன்றுமே கேட்கல. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமாம், எனக்குன்னு எதுவும் இல்லை. இப்போவுமே பாட்டுலாம் நல்லா தான் படிக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஆனால் நமக்கு இருக்க சொத்து சொல்லுங்கக்கா, சேலையே 50 சேலை இருக்கு. என்ன அம்மா சொத்து தானே, கேவலப்படுத்திட்டீல. நகையை பாருங்க, கையில் 5 காப்பு, 4 மோதிரம், தங்கத்தில் பூசண வாச்சி, காத்துல ஒரு டோலாக்கு. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமியே சொந்தமல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என இப்படிப்பட்ட தகுதியுடையவர்கள் வேணும். இப்படிப்பட்ட தேவனுக்காக இருக்கிற பெண்கள் ஆண்கள் வேணும். வாலிபர்கள் எழுமணும், ஊழியர்கள் எழுமணும். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை இப்பூமியிலே கொண்டு வரலாம். அல்லேலூயா. 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 எந்திரிச்சிருமா? எந்திங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுது, நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. இந்த 3 நாள் கொடுகையில பண்டிகையில கடைசி நாள் இரவிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரிகள். நிர்பந்தமான மனுஷனா யார் என்னை விடுதலை ஆக்குவோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா, அக்கா, பாட்டி, ஐயா, வாலிப தம்பி, கத்து உன்னை நம்பி என் ராஜ்யத்தை இந்த பூலகத்திலே கொண்டு வருவார். என் பிள்ளைகளை கொண்டு வருவாங்க.
நான் நம்புறேன். எல்லாரும் ஜெப நிலையில இந்த நல்ல ராத்திரி நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? நிர்பந்தமான மனுஷன், ஆண்டவரே இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க தகவரா. நல்ல வார்த்தைகளை கேட்டோம். ஓ, பரலோகம் நம்மை பலவந்தப்படுத்துகிறது. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. நிர்பந்திக்கப்பட்ட இதோ காலம் உங்களை நிர்பந்திக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக இந்த நல்ல தருணத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த ராத்திரி வேளையில கேட்ட வார்த்தைகளின்படியாய் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு நேராக வருவோம். எல்லாரும் ஒரு முழு மனதோடு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆண்டவரே, ஓ தகப்பனே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல ராத்திரி வேளை ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவ ராஜ்யம் என்னை கொண்டு கட்டப்படுவதற்கு என்னை நம்பி தந்திருக்கிற இந்த நல்ல பொறுப்பில் நான் தீவிரமாய் செயல்படுவதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ புசிப்பும் குடிப்பும் அல்ல ஆண்டவரே, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் என்னை கொண்டு கட்டப்படுவதற்கு இந்த ராத்திரி வேளையிலே கேட்ட வார்த்தையின்படியாய் ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானத்தை அர்ப்பணிப்போமா? இந்த ராத்திரி வேளையிலே முழு மனதோடு ஒரு தீர்மானம் எடுப்போம். எப்படிப்பட்ட அபிஷேகம்! குப்பி தைல அபிஷேகமா, கொம்பு தைல அபிஷேகமா என்று தீர்மானம் செய்து வேண்டாம் ஆண்டவரே. குப்பி தைலத்தின் அபிஷேகம் அல்ல ஆண்டவரே, கொம்பு தைலத்தின் அபிஷேகத்தின் மகிமையோடு உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் என்று சொல்லி, அப்பா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த நேரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல ராத்திரி வேளையில் ஆண்டவரே எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே, அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் உருவாக்குன நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே செதுக்கி ஆண்டவரே உருவாக்கி உமக்கென்று பாத்திரமாய் நிற்க இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு தேவதாசர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த கொடுகையை ஒழுங்குபடுத்தின ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இதற்காக ஜெபித்தவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், இதற்காக கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஓ தகப்பனே, இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி அர்ப்பணம் செய்தாண்டவரே இந்த ஸ்தல போதகருக்காக உடைய குடும்பங்களுக்காக மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய பிரயாணத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3 நாள் கூடுகையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயற்கையை ஆண்டவரே சாதகமாக்கி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய நல்ல நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக வேண்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் சகல பரிசுத்தவான்களோடு கூட விசேஷமாய் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.